Engineer Thangamuthu Study Circle on IPS Academy அரசு பணி வெற்றியின் முதல் படி. Hi, hello everyone. This is Engineer Thangamuthu Study Circle and IPS Academy. So இப்போ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எல்லாருமே SI சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட். ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போறப்போ மறக்காம கையில் ஹால் டிக்கெட் ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ப்ளஸ் பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் ஒன்று, சரிங்களா? இது ரெண்டு ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடாம போயிடாதீங்க. எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டு தான் போகணும். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க. காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கிளம்பி போங்க. அது உங்களோட உங்களோட பிளேஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க, சரிங்களா? நியர்பையாக இருந்தால் காலையில் 7 மணிக்கு கிளம்புங்க. கொஞ்சம் லாங்காக இருந்தால் நைட்டே கூட போய் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் எக்ஸாம் கிளம்பி போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் எக்ஸாம் போகிறப்போ ஹால் டிக்கெட் பேனாவை தவிர உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது கான்ஃபிடென்ட், உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது பயம். இதை மட்டும் கிளியராக இருந்துக்கோங்க. ஏன்னா பயம் இருந்தாலே நமக்கு தெரிஞ்சதை தப்பாக பண்ணுவோம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போங்க. உங்களுக்கு தெரியாத கொஸ்டினா கூட கரெக்டாக பண்ணுவீங்க, சரிங்களா? டைமை கொஞ்சம் கரெக்டாக கீப் அப் பண்ணுங்க. எக்ஸாம் போகிற வரைக்கும் வேறு எதை பற்றி யோசிக்க வேணாம், சரிங்களா? நமக்கு படிச்சிருக்கோமா இது வரைக்கும் நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இப்போ இந்த செகண்டுக்கு முன்னாடி வர நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், நம்ம படிச்சது கரெக்டாக, இன்னும் எவ்வளோ பண்ணணும், எவ்வளோ வேணால் யோசிச்சிருக்கலாம். பட் இதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் கிடையாது மீன்ஸ் நீங்கள் இவ்வளோ நாள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களோ அதோட பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. நான் கிட்டத்தட்ட 1 வருஷமா படித்தேன், லாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ண முடியல, டைம் கம்மியாக இருக்குது. எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த 1 வருஷம் படித்த எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் இருக்கும். அதனால நீங்கள் இவ்வளோ நாள் படித்ததோட பலன் தான் அந்த 3 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால படித்ததை ரிவிஷன் பண்ணலை, நான் சரியாக பண்ணியிருக்கேனா, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க, சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி காலையில் எந்திரிச்சிங்க அப்படின்னா எப்பவும் போல் உங்களுக்கு எந்த கார்டு பிடிக்குமோ அந்த கார்டை ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்ணிட்டு எக்ஸாம் போய் எழுதுங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டம் மட்டும் இருக்கவே கூடாது. அது தப்போ ரைட்டோ நம்ம இப்போ நினச்சதை பண்ணணும், அவ்வளோதான். எக்ஸாம் போகிறோம், எழுத போகிறோம், பாஸ் பண்ண போகிறோம், அது மட்டும் தான் மைண்டில் இருக்கணும். ஸோ அது மாதிரி எக்ஸாம் போய் உட்காரும்போது அங்கே நீங்கள் கொஸ்டின்ஸை பார்க்குறப்போ எந்த கொஸ்டினை ஃபஸ்ட் எடுக்கணும், இப்போ சைக்காலஜி ஃபஸ்ட்டு பண்ணலாமா, ஜிகே ஃபஸ்ட்டு பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் ஆக்சிலேஷன் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பொறுத்தவரை நீங்கள் எதுனாலும் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ என்னோட அப்ரோச்சில் நான் சொன்னேன் அப்படின்னா சைக்காலஜியை விட ஜிகேவை ஃபஸ்ட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இருக்கிறது 2.5 மணி நேரம். இந்த 2.5 மணி நேரத்தில் 1 ஹவரில் ஜிகேவை முடிச்சிடலாம். இல்லை 1 ஹவர் 10 நிமிஷம் கூட எடுத்துக்கோங்களேன். ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 + 20 இப்போ கொடுத்துருக்க பேட்டர்ன் படி 100 கொஸ்டின் வருது. 100 கொஸ்டினுக்கு 100 நிமிஷம் வச்சா கூட கரெக்டாக 1 ஹவர் 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸில் முடிச்சிருவீங்க, சரிங்களா? ரிமைனிங் இருக்க டைம் தான் எதுக்கு எடுக்க போகிறோம், சைக்காலஜிக்கு. ஆனால் இப்போ நீங்கள் கரெக்டாக பாருங்கள், ஜிகே ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ். ஏன்னா 1 வேர்டை படிக்க போகிறோம், ஆன்சர் தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சா டிக் பண்ண போகிறோம், தெரியல அடுத்த கொஸ்டின் போக போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே அதிகமாக இருக்காது. அதனால ஜிகே பண்ணோன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்களே உங்களை பார்ப்பீங்க. எல்லாருக்குள்ள விஷயம் அதுதான். 1 ஹவர் முடிகிறப்போ டைம் பார்ப்போம், சரிங்களா? டைம் சொல்லுவாங்க, நம்ம டயத்தை பார்த்துட்டு எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கோன்னு பார்ப்போம். ஜிகேவை பண்ணீங்கன்னா நீங்கள் அதிகமான கொஸ்டின் போட்டிருப்பீங்க. இது கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி. இதுவே நீங்கள் சைக்காலஜியை பண்ணீங்கன்னா 1 ஹவர் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் பண்ணியிருக்கிறது 15 கொஸ்டினா 20 கொஸ்டினா பண்ணியிருப்பீங்க. அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும், கான்ஃபிடென்ட் குறையும். நான் எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேர் நினைக்கலாம் சைக்காலஜி ஸ்ட்ராங்காக வரும், சைக்காலஜி ஃபஸ்ட்டு பண்ணுறேன். தப்பு இல்லை. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் குறையக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு ஜிகே பண்ணுங்க, சரிங்களா? ஒரு 1.5 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறப்போ ஆல்மோஸ்ட் 100 கொஸ்டின் முடிச்சிருப்பீங்க. ஒரு 80 கொஸ்டின் தான் முடிச்சிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கும். இன்னும் நமக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, நம்ம ஒரு 40 கொஸ்டின் தான் பண்ணிடலாம். ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ட் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜிகே, ரெண்டாவது சைக்காலஜி, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போன உடனே உங்கள் பேப்பரில், அதாவது ஆன்சர் ஷீட் இது இருக்கு இல்லைங்களா, ரஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் கொஸ்டின் பேப்பருக்கு பேக் சைடில் இந்த ஏபிசிடியை நான் சொன்ன ஆர்டரில் எழுதிக்கோங்க, சரிங்களா? ஏலேருந்து அப் டு இசட் வர இந்த மாதிரி எம் வர எழுதுங்க. எம்ல இருந்து அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா டிசெண்டிங் பின்னாடி எழுதிக்கோங்க, ரிவர்ஸில். ஏன் அப்படின்னா இதில் நமக்கு 2 விஷயம் தெரியும். நார்மலாக ஏபிசிடி 1லேருந்து 26 வரை கேட்டால் ஓகே. உங்களுக்கான கொஸ்டினில் இப்போ யூக்கான கோடு எஃப்னு கொடுக்கலாம், டீக்கான கோடு ஜின்னு கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அது 2ம் பேர். இது 2ஐயும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. 2 நம்பரையும் கூட்டினா 27 வரும். ஸோ இது எல்லா நம்பரையும் கூட்டி பாருங்க. இங்க இருக்க நம்பரையும் அங்க இருக்க நம்பரையும் கூட்டினா என்ன வருது? 2 நம்பரையும் கூட்டினா 27 தான் வரும். இது ஒரு பேட்டர்ன், சரிங்களா? அப்படி இல்லைன்னா ரிவர்ஸ் ஆர்டர் கேட்கலாம். ஏபிசிடியில் இசட்ன்ற லெட்டர் 26, அது தலைகீழா பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற லெட்டர் 26. அது மாதிரி ஒய் வந்து 25, தலைகீழா படிச்சா பி 25. ஸோ அந்த ரிலேஷன் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? அதனால ஏபிசிடியை இந்த ஆர்டர் எழுதிக்கோங்க, இது பெஸ்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அங்கே போன உடனே நார்த் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சைடில் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இது யூஸ் ஆகும் உங்களுக்கு, சரிங்களா? இது எல்லாரும் தெரியும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலண்டர் கிளாஸ் படித்தவங்க அங்கே போயிட்டு கேலண்டர் ஒரு சம்மை எடுத்துட்டு இதை யோசிக்கக்கூடாது. நமக்கு முன்னாடியே டைம் இருக்கும்போதே கோடு எழுதிக்கோங்க. ஆர்டினரி இயர், லீப் இயர், இது இயர் கோடு, இது டே கோடு. கோட் நடத்திருப்போம்ல, பார்த்துக்கோங்க. அந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்,
பிளட் ரிலேஷனை பொறுத்தவரை யாரு ஃபாதர் யாரு மதர் கொஸ்டின் எல்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுல மொத்தம் 5 ஜென்ரேஷன் நான் சொல்லியிருப்பேன். அந்த ஜென்ரேஷனை மட்டுமாவது நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 2 பேரை கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது 2வது ஜென்ரேஷன், கேட்டுக்கிறது 4வது ஜென்ரேஷன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியணும், இங்க இருந்து வர்றப்போ கண்டிப்பா என்ன வரணும், ஒரு ஜென்ரேஷனை தாண்டிட்டாலே கிராண்ட்னு தான் ஆன்சர் வரணும். கீழே வந்தா கிராண்ட் சன் கிராண்ட் டாக்டர், மேல போனா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். அந்த ஜென்ரேஷன் கேப் இப்ப நம்ம சென்டர்ல வச்சுட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் அப்படின்றது சென்டர்ல வச்சீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்கிறது யாரு, அப்பா அம்மா அங்கிள் அண்ட் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை எல்லாருமே இங்கே வந்துருவாங்க. அதுக்கு மேல போனீங்கன்னா கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர். அதே மாதிரி கீழே வந்தீங்க அப்படின்னா டாட்டர் சன் நெஃப்யூ நீஸ் என்ன சொல்லலாம், சன் இன்லா டாட்டர் இன்லா, இவங்க எல்லாருமே மருமகன் மருமகள் மகள் மகன், இவங்க எல்லாம் 4வது ஜென்ரேஷன். உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா கிராண்ட் சன் கிராண்ட் டாட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரேஷன் கேப்பை வச்சு பிரிக்க முடியும். ஸோ இது நம்ம எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம டைம் சேவ் பண்றது. வேற இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தீட்டா எல்லாருமே ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரியில வந்து சைன் தீட்டா காஸ் தீட்டா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சைன் காஸ் டேன், சைனு காசு டேனு, அதுக்கப்புறம் என்ன போடுவோம் கொசிக்கன் சீக்கன் காட்டு. ஸோ இதையும் கூட அப்படியே நீங்க இப்போ டேபிள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சைன் தீட்டாக்கு மேல நம்ம டிகிரி எப்படி பார்ப்போம், 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி வரை எழுதிக்கோங்க சரியா. இதுல நீங்க மேல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்க இதை ஃப்ரேம் பண்றதே நீங்க ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்னுக்கும் படிச்சு ஞாபகம் வைக்க வேண்டாம். இதை ஃப்ரேம் பண்ணும்போதே என்ன பண்ணலாம், 0 1/2 அதை நம்ம எப்படி சொல்லியிருக்கேன், கால் அரை முக்கால் 1, இது தெரியும் எல்லாருக்குமே. 0 கால் அரை முக்கால் 1 எல்லாத்துக்குமே ரூட் போட்டீங்கன்னா ஆன்சர் ஃபர்ஸ்ட் 1. எல்லாத்துக்கும் ரூட் போடுங்க, என்ன வரும், 0க்கு ரூட் போட்டா 0 தான் வரும் சைன்ல. 1/4க்கு ரூட் போட்டா 1/2 வரும். 1/2க்கு ரூட் போட்டா 1/√2 வரும். √3/4க்கு ரூட் போட்டீங்கன்னா √3/2 வரும். 1க்கு ரூட் போட்டா 1. இதுதான் சைன் தீட்டாவோட வேல்யூ. புரியுதா? இப்ப நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இது மட்டும் தான். 0 கால் அரை முக்கால் 1 அதுக்கெல்லாம் ரூட் போட்டீங்கன்னா சைன் தீட்டா. அது அப்படியே ரிவர்ஸ் எழுதுனீங்கன்னா காஸ் தீட்டா. ரிவர்ஸ்ல எங்க இருந்து எழுதலாம், 1. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, √3/2 அதான் 2வது எழுதணும். 3வது 1/√2, 4வது இது 30 டிகிரி, 5வது 0 சரிங்களா. இது ரிலேஷன் தான். தென் டேன்னா ஒன்றும் இல்லை, சைனையும் காசையும் வகுக்கணும். வகுத்தா என்ன வரும், 0/1. 0/1 என்னது 0. 1/2வையும் √3/2 வகுத்தீங்கன்னா என்ன வரும், தலைகீழா போகுமா, 1/√3 சரிங்களா. இது சைன் பை காசு. tan θ = sin பை காசு தானே. ஸோ இப்போ நான் எதுவுமே மனப்பாடம் பண்ணல, இந்த டேட்டா மட்டும் தான் எனக்கு தெரியும். 0 கால் அரை முக்கால் 1 அதை வச்சு எல்லாமே நம்ம எழுதலாம். இதை எழுதி வச்சிட்டீங்கன்னா கொஸ்டின்ல பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம். இதை உட்காந்து யோசிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இங்க 1/√3 1 √3 இன்ஃபினிட்டிவ். ஏன் இன்ஃபினிட்டிவ் போட்டோம், 1/0 பூஜ்ஜியத்தின் தலைகீழே இன்ஃபினிட்டிவ் cannot be determined, இந்த இடத்துல இன்ஃபினிட்டிவ். இப்போ இது 3 தெரிஞ்சா காசு எப்படி எழுதலாம், கொசிக்கன் எப்படி எழுதலாம். கொசிக்கன்னா என்னது, 1/sin, சீக்கன்னா 1/cos, காட்னா 1/tan. இது எல்லாமே தலைகீழ எழுதுனீங்கன்னா இந்த ஆன்சர் வந்துடும். இப்ப சைனை தலைகீழ எழுதுனா என்ன வரும், 0 தலைகீழ எழுதுனா இன்ஃபினிட்டிவ், 1/2 தலைகீழ எழுதுனீங்கன்னா 2, 1/√2 தலைகீழ எழுதுனீங்கன்னா √2, √3/2 தலைகீழ எழுதுனீங்கன்னா 2/√3, 1 தலைகீழ எழுதுனீங்கன்னா 1. புரிஞ்சா? ஸோ இவ்வளவுதான். இந்த மாதிரி டேபிளை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 5 விஷயமுமே நீங்க போன உடனே நீங்க எழுதி வைக்கணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஏன்னா இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஏதாவது எழுதணும்னு நினைச்சீங்கன்னா கிளாக் சம்ல என்ன யூஸ் பண்ணுவோம், கிளாக் சம்ல யூஸ் பண்ற ஃபார்முலா 12/11 × x, இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் மினிட்ல இது பார்த்துக்கோங்க, மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ். என்ன சொல்லியிருந்தோம், மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ்ல மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் மேட்ரிக்ஸ். இப்போ மேட்ரிக்ஸ்னு சொன்னா ஒரு பாக்ஸ்ல எத்தனை இடத்த நம்ம நோட் பண்ணணும், ஏன்னா இது லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த பாக்ஸ்ல நம்ம எத்தனை இடத்த நோட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 இது ஒரு பாக்ஸ்ல உள்ள இடங்கள். அதே மாதிரி நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 4 இடம். இந்த 4 இடம் வரனா உங்களுக்கு தெரியும். இது கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஸ்டின் பாருங்க. இப்போ ஸ்டார்டிங்ல இங்க ஒரு ஸ்டார் இருக்கு, 2வது டயக்ராம்ல ஸ்டார் இங்க வந்திருக்கு, 3வது டயக்ராம்ல ஸ்டார் இங்க இருக்கு, 4வது என்ன வரும்னா எங்க வரும், 1வது பிளேஸ் இந்த இடத்துல பாருங்க. 1 2 3 4 இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் 1வது பிளேஸ், அடுத்து 2வது பிளேஸ், இப்ப கீழே வந்துருச்சா 3வது, அடுத்த டயக்ராம்ல எங்க வரும், 4வது பிளேஸ்ல வரும். இது உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். பட் நம்மளுக்கு கேட்கிற கொஸ்டின் எப்படி கேட்கறாங்க, இந்த ஆர்டர்ல கேட்கறாங்க. 1 2 3 4 5 6 7 8
இதை பொறுத்தவரை அசெண்டிங் ஆர்டரும் பார்க்கணும், டிசெண்டிங் ஆர்டரும் பார்க்கணும். சரிங்களா? அசெண்டிங் ஆர்டரும் பார்க்கணும், டிசெண்டிங்லையும் 1ல இருந்து 2 போகும், 2ல இருந்து 3 போகும், அந்த மாதிரி மாறி இருக்கும். இப்போ இங்க பாருங்களேன், ஃபர்ஸ்ட் டயக்ராம் ஸ்டார் இங்க இருக்கும், 2வது டயக்ராம்ல ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும், இப்போ 3வது டயக்ராம்ல ஸ்டார் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துடும். இப்போ இதை எப்படி குறிக்கலாம்? 1 இது 2 இங்க 3. இப்போ 2ல இருந்துச்சா, இங்க என்னாச்சு 3 இங்க 4, 2வது பிளேஸ்ல இருந்து 4வது பிளேஸ் வந்திருக்கு. எவ்வளவு கூடி இருக்கு? 2 கூடி இருக்கு. இப்போ 4வது பிளேஸ் இங்க இருந்துச்சா, 5 6 7, 4ல இருந்து 7வது பிளேஸ் வந்திருக்கு. எத்தனை கூடி இருக்கு? 3 கூடி இருக்கு. ஸோ அப்போ அடுத்து எங்க வரணும்? 4 கூடணுமா? அப்ப 7ல இருந்து அடுத்து எங்க போகும்? 7ல இருந்து 1 2 3 4 இங்க வந்திருக்கணும். கரெக்டா எந்த பிளேஸ் வந்திருக்கணும்? 3வது பிளேஸ்க்கு வந்திருக்கணும். ஸோ அப்ப டயக்ராம் இந்த மாதிரி இருந்தா கரெக்ட். புரியுதா? அப்ப நீங்க எதை மார்க் பண்ணி வைக்கணும்? இதை நோட் பண்ணி வைக்கணும், இந்த ஷேப் தெரியணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ்ல ஒரு இதை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, உங்க கொஸ்டின் பேப்பர்லயே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேட்டிருக்குது தண்ணீர் பின்பமா இருந்தா, வாட்டர் இமேஜா இருந்துச்சு அப்படின்னா இந்த டயக்ராமுக்கு கீழே கோடு போட்டுருங்க. கரெக்டா? இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இதை நான் எப்படி வாட்டர் இமேஜ்ல பார்க்க போறேன்? இதுக்கு கீழே கோடு போட்டு இந்த பேப்பரை அப்படியே மடிச்சிருங்க. இதுக்கு மேலேயே நல்லா அழுத்தி டிராப் பண்ணிட்டு இந்த பேப்பரை மடிச்சு பாருங்க. பின்னாடி என்ன தெரியுதோ அதான் வாட்டர் இமேஜ். புரியுதா? வாட்டர் இமேஜ் என்ன பண்ணணும்? கீழே கோடு போட்டு இந்த பேப்பரை இப்படி மடிக்கணும். ஓகேவா? இதுவே மிரர் இமேஜ் கேட்டாங்கன்னா, இது தண்ணீர் பின்பம். வாட்டர் இமேஜ்னா, மிரர் இமேஜ்னா மிரர், கண்ணாடி பின்பம். டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கம் கோடு போடணும். எப்படி கோடு போடணும்? அந்த படத்துக்கு வலது பக்கம் கோடு போட்டு பேப்பரை இந்த மாதிரி மடிச்சு பார்க்கணும். இப்படி மடிச்சு பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரிகிறது தண்ணீர் பின்பம். மிரர் இமேஜ், சாரி, தண்ணீர் பின்பம்னா கீழே கோடு போட்டு கீழே மடிச்சிடணும். மிரர் இமேஜ் அப்படின்னா சைட்ல கோடு போட்டு சைட்ல மடிக்கணும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் நான் சொல்லியிருப்பேன், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏபிசிடி இருக்கு இல்லைங்களா? ஏபிசிடில எது ஒரே மாதிரி வரும், எது ஒரே மாதிரி வராது. ஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பின்பத்தில் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மிரர் இமேஜ்ல பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்க லெட்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து நமக்கு மாற்றி கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? 4 லெட்டர் கொடுத்துட்டு இப்போ ஓ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஐ எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வி எப்படி இருக்கும்? வி பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ்ல ஒரே மாதிரி இருக்கும், ஆனா தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா ஏஓ தலைகளா இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப எதெல்லாம் எதுல மேட்ச் ஆகுன்றத கொஞ்சம் பாத்துக்கோங்க. அது ஒண்ணு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்பர் சீரீஸ்ல மெயினா பகா எண் பாத்துக்கோங்க. நம்பர்ஸ்ல இந்த மாதிரி நம்பர் கொடுக்கலாம், 2 3 5 7, அடுத்து என்ன வரும்னு கேட்கலாம். சரிங்களா? அடுத்து என்ன வரும்? 11. ஏன்னா முதல் நம்பர் எதுல ஸ்டார்ட் ஆயிருக்கு? 2ல ஸ்டார்ட் ஆனா இது வந்து ஆட் நம்பர் கிடையாது, பிரைம் நம்பர் சீரீஸ். இது 1 3 5 7ன்னு இருந்தா நீங்க இங்க 9 போட்டா சரி. ஆனா இங்க 2ல ஆரம்பிச்சதுனால இதுக்கு ஆன்சர் 11 தான் போடணும். சரிங்களா? இது பாத்துக்கோங்க. இதுக்கப்புறம் மெயினா சைட்ல முடிஞ்சா ஸ்கொயர் கியூப் எழுதி வச்சுக்கோங்க. இன்னொன்னு. சரிங்களா? ஸ்கொயர் கியூப் இருக்குல்ல, ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூ, அதாவது 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிருக்கேன். அந்த டைம்ல ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரைக் ஆகாது அப்படின்னா பின்னாடி ஸ்கொயர் வேல்யூ ஃபுல்லா எழுதி வச்சுக்கோங்க. 20 ஸ்கொயர் வரை எழுதிக்கோங்க, 10 கியூப் வரை எழுதிக்கோங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணாதவங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஓகே, இது போதும். இது வரைக்கும் பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மா ஜாப் வாங்க போறீங்க. யாரையும் பார்த்து பயப்படவும் வேணாம், டிசப்பாயிண்ட் ஆகவும் வேணாம். நீங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்களோ அதுக்கான பலன் கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா? 6 மாசம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அது யாராலையும் தடுக்க முடியாது. அது அவங்க பக்கத்துல இருக்கவங்களும் தடுக்க முடியாது, உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்தவங்களும் தடுக்க முடியாது. அதனால எவனையும் பார்த்து பயப்படாதீங்க. அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது, 2 நாள் படிச்சிருப்பான். அவன் பயப்படுறத பார்த்துட்டு 1 மாசம் 1 வருஷம் படிச்சா நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம கான்ஃபிடண்டா இருங்க. கன்ஃபார்மா போஸ்டிங் வாங்க போறோம். அதுல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. பயப்படாம போங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? முடிச்ச உடனே பிசிக்கான கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் ஃப்ரீ கிளாஸ் கொண்டு வர போகிறோம். இங்கே கிளாஸ் நேரில் வந்து படிச்சிங்க அப்படின்னா நான் நேரில் கைட் பண்ணுறேன். உங்களுக்கு நேரில் கைட் பண்ணி அப்பப்போ கிளாஸ் முடிச்சு கொஸ்டின் டெஸ்ட் அப்போவே நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படின்னாலும் சோர்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா 1 மந்த் விஏஓ கிளாஸை கொஞ்சம் குரூப் ஒர்க்கு ஃபாலோ பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் இது இருக்கும், சாட் இருக்கும். அதை சாட் பண்ணுங்க. இல்லைன்னா என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா. தேங்க்யூமா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.